இப்போது நீங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதை என்றைக்குமே மறக்கவே கூடாது. தினந்தோறும் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறீங்கல்ல, பண்ணி முடித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் உங்கள் முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க இறைவன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களுடைய குறிக்கோள்கள் விரைவில் நிறைவேறும். நாமளாக தெய்வத்திட்ட கேட்கும்போது கூட கொஞ்சம் டிலே ஆகலாம். முன்னோர்களோட ரெக்கமெண்டேஷனோட போய் கேட்கும் பொழுது கண்டிப்பாக விரைவில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். உங்கள் முன்னோர்களை பற்றி தெரியலைன்னா உங்கள் அம்மா அப்பாட்ட தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முன்னோர்கள் வழிபாடு தான் மிக சிறப்பான வழிபாடு. எல்லாத்தோடையும் சிறந்த முன்னோர்கள் வழிபாடு. தினந்தோறும் வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு 5 நிமிஷம் மனசுக்குள்ளேயே அவங்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். அது போதும். எல்லாமே சீக்கிரமே நல்லது நடக்கும். முன்னோர்களுக்கு ஒரு மனசு திருப்தி அடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்க மனசு நம்மளே இவங்க நினச்சி வழிபாடு பண்ணுறாங்கன்னு மனசு திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லாமே சீக்கிரமாக நல்லது நடக்கும். குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். முன்னோர்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி. அதனால் தினந்தோறும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறதை மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.